2025ஆம் ஆண்டு இனிமையான மார்கழி மாதம் முடியக்கூடிய இந்த போகி பண்டிகை வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த போகி பண்டிகையில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, திராவிட கழகம் ராமசாமி ஆரம்பித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவருடைய சிந்தனை என்ன, எண்ணம் என்ன? எதிர்மறை எண்ணம், எதிர்மறை சிந்தனை. சோத்தில் இருக்க கடிகாரம் பார்த்திங்கன்னா வால் கிளாக்கு இடதுபுறமாக இருந்து வலதுபுறமாக சுற்றும், அதுதான் வால் கிளாக்கு. ஆனால் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எண்ணம் என்னம்னா, இப்படி இடதுபுறமாக வலதுபுறமாக சுற்றக்கூடிய முள் வலதுபுறமாக இருந்து இடதுபுறமாக சுற்றி வரக்கூடியது. எதிர்மறை எண்ணம். வலது கையில் தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இடது கையில் சாப்பிட்டா என்னான்னு கேட்கக்கூடிய ஆளுங்க தான் நம்ம திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். ஏட்டிக்கு போட்டி, எதிர்மறை வாதம், எதுக்கெடுத்தாலும் எதிர்மறை வாதம். நான் இம்னா அவங்க ஊஹும்பாங்க, நம்ம எஸ்ஸுன்னா அவங்க நோம்பாங்க, நம்ம நோன்னா அவங்க எஸ்ஸும்பாங்க. இப்படியே சொல்லியாக எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸு. அதனாலேயே தான் ஒரு தவறான பாதைக்கு போகக்கூடியதுங்க. நல்லதை சொன்னால், அதாவது நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணுங்க. அவங்க நல்லது எதுக்கு பார்க்கணும், நல்லதுக்கு கேட்கணும், நல்லது எதுக்கு பேசணும் சொல்லக்கூடியது தான் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த எதிர்மறை சிந்தனை என்பதை நீக்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை ஊட்ட வேண்டும், வளர்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் யாரும் சண்டைக்கு வர வேண்டாம், உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட கழக பெரியார் என்ன சொன்னார்ன்றது இன்றைக்கி பத்திரிகைகள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் இந்த செல்ஃபோன், யூடியூப்பு போன்ற பேசும் பொருளாக இருக்குது. நம்ம சிந்தித்து பார்க்குற நண்பர்களே, எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம், நேர்மறை எண்ணங்கள். மறை எண்ணங்கள் நேர்மறை, மறைந்திருக்கக்கூடிய எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வேண்டும் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.